வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 7ஆம் வகுப்பு டேர்ம் 1ல இருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்த்துடலாம். ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிற்கால சோழர்கள் பாண்டியர்களோட தோற்றத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இரண்டு அரசுகளோட முக்கியமான அரசர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களோட நிர்வாக முறைகளையும் அவங்களோட ஆட்சியில் சமூக பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியை தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிற்கால சோழர்கள். ஸோ இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ தென்னிந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு அரசுன்னு பார்த்தாக்கா சோழ அரசு ஒன்று. அவங்களோட ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப விரிவானது. நீர்ப்பாசன அமைப்பு முறை அப்படிங்கிறது ரொம்ப விரிவாகவே இருந்தது. ரொம்ப அதிகமான கோவில்களை கட்டியிருக்காங்க. கட்டிடக்கலைக்கு சோழர்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு கொடுத்துருக்காங்க. கடல் கடந்து சாதனை பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் வரலாற்றில் அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அடுத்து சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. சோழ அரசு காவிரி ஆற்றோட கழிமுக பகுதியை மைய பகுதியாக வச்சு தான் அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட தலைநகரம் எதுனா உறையூர். ஸோ சோழர்களோட தலைநகர் எதுனா உறையூர். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி. சோழர்களுடைய தலைநகர் உறையூர், அது இப்போ இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி. கரிகாலனோட ஆட்சி காலத்தில் தான் இந்த அரசு சிறப்பான இடத்தை பிடிச்சதுன்னே சொல்லலாம். அவருக்கு அப்புறம் வந்தவங்க அவங்களோட காலத்தில் படிப்படியாக அவங்களுக்கு சரிவு தான் வந்துச்சு. 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்க ஒரு சிறு பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்த விஜயாலயன் தான் இந்த சோழ வம்சத்தை திரும்ப கொண்டு வந்தார்னே சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு கரிகாலனோட ஆட்சி காலத்தில் நல்லாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்தவங்க படிப்படியாக சரிவை நோக்கி தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததுன்னா அது வந்து விஜயாலயன் தான். அவர் வந்து தஞ்சாவூரை பிடிச்சாரு, அதை தலைநகராக ஆக்குனார். அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திரன், அவருக்கு அப்புறம் வந்தவங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணாங்க. ஸோ தஞ்சாவூரை தலைநகராக வச்சுட்டு ஆட்சி பண்ணதை வந்து விஜயாலயன். அவருக்கு அப்புறம் வந்தவங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக வச்சுக்கிட்டு சோழ பேரரசை ஆட்சி பண்ணாங்க. சோழ பேரரசோட மிகப்பெரிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு பேரரசர் அப்படின்னா அது வந்து முதலாம் ராஜராஜன். அவரோட காலம் கிபி 985 to 1014. ஸோ மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய ஒரு அரசர் வந்து முதலாம் ராஜராஜன். 985 to 1014 அப்படிங்கிறது காலகட்டம். அவர் காலத்தில் நிறைய புகழ் கிடைச்சது. தென்னிந்தியா மேலே சோழர்களோட அதிகாரத்தை அவர் வந்து ஸ்ட்ராங்காக்குனார். கப்பல் படையெடுப்புகள் செஞ்சார். இலங்கை வரைக்கும் அவர் வந்து படையெடுத்து போனார். ராஜராஜேஸ்வரம் கோவிலை தஞ்சாவூரில் கட்டினார். பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரம் கோயிலை தஞ்சாவூரில் கட்டினார். அவருடைய மகனும் அவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவருமான முதலாம் ராஜேந்திரனும் தந்தை மாதிரியே தான் அவரும் வந்து பேரரசை விரிவுபடுத்தியிருக்காரு. கிபி 1014 to 1044 தான் முதலாம் ராஜேந்திரனோட காலகட்டம். ஸோ அவரோட ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு ஒரு வலுவான சக்தியாக மாறினுச்சு. அடுத்தது கங்கை கொண்டான், கங்கையை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரகடனப்படுத்திக்கிட்டார். ஸோ கங்கை கொண்டான் யார் அப்படின்னு கேட்டாக்கா முதலாம் ராஜேந்திரன். வட இந்திய போர்களில் கிடைச்ச வெற்றி நினைவாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. அவரோட கடற்படை வந்து ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்றுறதுக்கு அவருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. தெற்கு சுமத்ரா வரைக்கும் அவங்க வந்து கடற்படையை கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து கடல் மேலே அவங்க கட்டுப்பாடு இருக்கிறதுனால கடல் வணிகம் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்தது சோழ பேரரசோட சரிவு. ஸோ இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. ஏன் வந்து அவங்க சரிவை சந்திச்சாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவருக்கு அப்புறம் பதவியேற்ற ஒரு 3 பேரும் திறமையாக இல்லை. 3ஆவதாக வந்தவர் வந்து வீர ராஜேந்திரனோட மகன் அதிராஜேந்திரன். ஸோ இவர் வந்து உள்நாட்டு கழகத்தில் வச்சு கொண்டுட்டாங்க. அவரோட விஜயாலயன் வழி வந்தவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது முடிஞ்சு போகுது. அதிராஜேந்திரன் இறந்தது கேள்விப்பட்டோன்னே கீழை சாளுக்கிய அரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை பிடிச்சிட்டாரு. முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற பேரில் சாளுக்கிய சோழ வம்சத்தோட ஆட்சியை தொடங்கி வச்சார். ஸோ இது முக்கியமானது. இதை பற்றி பார்த்துலாம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையில் திருமண உறவு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனுச்சு.
அவரோட மகள் குந்தவை வந்து சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட மகன் வந்து ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனோட மகளான அம்மங்காதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பிறந்த மகன் தான் முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர். ஸோ ஒன்றும் இல்லை, கீழே சாளுக்கியர்களோட ஒரு உறவு வந்துச்சு. அவங்க மூலமாக ஒரு பிறந்த ஒரு இவர் தான் வந்து முதலாம் குலோத்துங்கன். இவர் தான் வந்து அதுக்கப்புறம் அரியணையை பிடிச்சிருப்பார். ஸோ முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிற பேரில் சாளுக்கிய சோழ வம்சத்தோட ஆட்சியை இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தார். தேவையில்லாத போர்களெல்லாம் வந்து தவிர்த்துட்டார். இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இழந்துட்டார். அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளும் சோழர்கள் கட்டுப்பாட்டிலேருந்து விட்டுட்டார். காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்கள்கிட்டையும் விட்டுட்டார். 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் கொண்டு வர்றாரு. 1279 இதில் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தான் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடிக்கிறாரு. ஸோ அதன் மூலமாகத்தான் பாண்டியர் ஆட்சி அப்படிங்கிறது நிறுவப்படுது. சோழ வம்சத்தோட ஆட்சி முடிஞ்சு போகுது. அடுத்து நிர்வாக முறை. ஸோ முக்கியமாக அரசரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் நிர்வாகம் இருந்திருக்கு. நாட்டோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் தான் அதிகமான அதிகாரத்தை வச்சுருந்துருக்காரு. அரசரோட ஆணைகள் அவரோட அதிகாரிகள் வந்து பனையாளையில் எழுதியிருக்காங்க, கோவில் சுவரில் பொறிச்சிருக்காங்க. அரசுரிமை அப்படிங்கிறது பரம்பரை இயல்புடையதாக இருந்திருக்கு. அரசர் தன்னோட மூத்த மகனை அவரோட வாரிசாக தேர்வு பண்ணியிருக்காரு. மூத்த மகன் யுவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு. யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி எடுக்கிறதுக்காக அவங்கள மண்டல ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. ஸோ மூத்த மகனை யுவராஜன் சொல்கிறாங்க. அவங்க பயிற்சி எடுத்துருக்கிறதுக்காக அவங்கள மண்டல ஆளுநராகவும் நியமிச்சிருக்காங்க. நல்லாவே அவங்களோட நிர்வாக முறையை உருவாக்கியிருக்காங்க. நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மண்டலமும் நாடாக பிரிக்கப்பட்டிருக்கு, பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பேரரசு, அதுக்கப்புறம் மண்டலம், அதுக்கப்புறம் நாடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடு பிரிவுக்குள்ளேயும் பல கூற்றங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. கூற்றம் அப்படின்னா கிராமங்களோட தொகுப்பை தான் கூற்றம்னு சொல்கிறாங்க. இந்த கிராமந்தான் நிர்வாக அமைப்போட மிகச்சிறிய அழகுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து மண்டலம், ஃபஸ்ட்டு வந்து பேரரசு மண்டலம், அதுக்கப்புறம் வந்து மண்டலம் நாடு, அதுக்கப்புறம் நாடை வந்து பல கூற்றங்களாக பிரித்தாங்க. கூற்றம் அப்படின்னா கிராமங்களோட தொகுப்புன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து கிராமம் நிர்வாக அமைப்போட ஒரு மிகச்சிறிய அழகுன்னு பார்த்தாக்கா அது வந்து கிராமம். அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக செயல்பட்டுருக்கு. வேளாண்மை வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளோட குடியிருப்புகள்லாம் உருவாகியிருக்கு. அதை வந்து ஊருன்னு சொல்லியிருக்காங்க. பிராமண கிராமங்களை சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகம் நீதி வழங்கல் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. வணிகர்களோட குடியிருப்புகளை நகரத்தார் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே வந்து நிறைய கலைஞர்கள் இருந்து நகரத்தில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கட்டுமான கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்கிறவங்க, தங்க வேலை செய்கிறவங்க, நெசவு செய்கிறவங்க, மட்பாண்டம் செய்கிறவங்க இவங்களும் நகரத்தில் இருந்திருக்காங்க. நாடுகளில் நாட்டான்னு சொல்லக்கூடிய அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசலை வந்து தீர்த்து வச்சிருக்கு. ஊர், சபை, நகரம், நாடு இதில் இருக்கக்கூடிய மன்றங்கள் பல்வேறு குழுக்கள் மூலமாக பணிகளை செஞ்சுருக்காங்க. இந்த குழுக்கள் நீர்ப்பாசனம், சாலை, கோவில், தோட்டம், வரி வசூல், மதவிழா நடத்துறது இந்த மாதிரி வேலையும் செஞ்சுருக்காங்க. அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர். ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் தான் இந்த உத்திரமேரூர் கிராமம் அடைகிறது. இந்த கிராமத்தில் தான் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவாக சொல்லக்கூடிய கல்வெட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு வார்டிலிருந்தும் உறுப்பினர் ஒருத்தங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மொத்தம் 30 குடும்பம்னா வார்டு, மொத்தம் 30 வார்டு இருந்திருக்கான். போட்டியிடக்கூடிய ஆடவர் 35லிருந்து 70 வயது வரம்புக்குள்ளே இருக்கணும். வேத நூல், சமய நூல்களில் தேர்ச்சி இருக்கணும். நிலம் சொந்தமாக வச்சுருக்கணும். சொந்த வீடு இருக்கணும். இதெல்லாம் வந்து தகுதியாக வச்சுருந்தாங்க.
எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு வார்டிலிருந்தும் தகுதியோடைய வேட்பாளரோட பேர் வந்து அந்த பனை ஓலை பெட்டியில் போட்டாங்க. அதில் அந்த மண்பாண்டம் ஒன்றெல்லாம் போட்டாங்க. அது வந்து மன்றத்தோட மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைச்சி அந்த குடத்துக்குலேருந்து ஒரு ஓலைத்துண்டை எடுக்க சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்க பேரை வந்து படிப்பாங்க. ஸோ இந்த முறைப்படி தான் பல குழுக்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் உத்திரமேரூர் கல்வெட்டுகள். அடுத்து வருவாய் அப்படின்னு பார்க்கும்போது சோழ அரசோட பொதுவான வருவாய் முக்கியமான நிலவரி மூலமாக தான் கிடைச்சிருக்கு. நிலவரி வந்து காணிக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. நிலவரி காணிக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. முக்கியமான வருவாய் நிலவரி மூலமாக கிடைச்சிருக்கு. நிலவரியை நிர்ணயம் செய்கிறதுக்காக சோழ அரசில் நில அளவையும் செஞ்சுருக்காங்க. மகசூலில் 1/3 பகுதி வந்து வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. இந்த வரி பெரும்பாலும் தானியமாக தான் வசூலிச்சிருக்காங்க. நிலவரியை தவிர தொழில் வரியும் சுங்க வரியும் வசூலிச்சிருக்காங்க. நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. சோழ அரசர்கள் வரி விலக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் தேவதான கிராமங்கள் அப்படிங்கிற பேரில் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக கொடுத்துருக்காங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்களை பள்ளி சந்தம்னு சொன்னாங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்களை பள்ளி சந்தம்னு சொன்னாங்க. வேளாண் வகை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்களோட உடைமையாளர்கள் வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. வேளாளரில் ஒரு பிரிவினர் உழுக்குடி அப்படிங்கிறவங்க நிலங்களோட உடைமையாளர்களாக இருக்க முடியாது. வேளாண் வகைன்னு சொல்லக்கூடிய நிலங்களோட உடைமையாளர்கள் வேளாளர்கள்னு சொன்னாங்க. இந்த வேளாளர்லேயே ஒரு பிரிவினர் இருக்காங்க. அவங்க வந்து உழுக்குடி அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு வந்து நிலத்தோட சொந்தக்காரங்களாலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் அந்த வேலைகளை தான் செய்ய வேண்டியிருந்தது. மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல்வாரத்தை பெற்றாங்க. அதாவது விளைச்சலோட பெரும் பகுதியை இந்த வேளாண் வகையை சேரக்கூடிய நில உடைமையாளர்கள் பெற்றாங்க. இந்த உழுக்குடின்னு சொல்லக்கூடிய நிலம் சொந்தமாக இல்லாத மக்கள் வந்து கீழ்வாரம் விளைச்சலில் ஒரு சிறிய பகுதியை பெற்றாங்க. அடிமை அதுக்கப்புறம் பணி செய்யும் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்திருக்காங்க. சமூகத்தோட இடைமட்டத்தில் போர் செய்கிறவங்களும் வணிகர்களும் இருந்திருக்காங்க. நீர்ப்பாசனம் அப்படின்னு பார்க்கும்போது சோழர்கள் நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் இருக்கக்கூடிய ஏரிக்கரை தடுப்பணை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஸோ முதலாம் ராஜேந்திர சோழன் உருவாக்கியிருக்காங்க. 16 மைல் நீளம் இருக்கக்கூடிய தடுப்பணையை உருவாக்கியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது வடி வாய்க்காலும் அமைச்சிருக்காங்க. தேவைப்படுற நீரை கொண்டு வர்றது தான் வாய்க்கால். தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுறது தான் வடிகால். பொதுமக்கள் எல்லாருக்குமே சொந்தமாக வாய்க்கால் வந்து இருந்திருக்கு. அதை வந்து ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாடு அப்படிங்கிற ஒரு நிர்வாக பிரிவோட மட்டத்தில் பயன்படக்கூடிய வாய்க்கால்களை வந்து நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்திருக்கு. மதம் அடுத்த மதம்னு பார்க்கும்போது சோழர்கள் சைவம் மேலே மிகுதியான ஒரு பற்று இருந்திருக்கு. சிவபெருமானோட திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டு இருக்கு. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட இதெல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்து திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அடுத்தது கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோவிலை கட்டியிருக்காங்க. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான கோவில்களாக சொல்லப்படுது. ஸோ அடுத்து முக்கியமானதை பார்த்துடலாம். சோழர்களோட கல்வி பணி அப்படின்னு பார்க்கும்போது கல்வி பணிகளுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. முதலாம்
முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் அப்படிங்கிறது இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. எண்ணாயிரம்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்று தொடங்கியிருக்காரு. யார்? முதலாம் ராஜேந்திரன். அந்த கல்லூரியில் 14 ஆசிரியர்களோட வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் வேதம், இலக்கணம், உபநிடதம் இதெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் அவரோட இந்த பணியை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு பக்கத்தில் திருபுவனை அப்படிங்கிற ஊர்லேயும் இப்போ இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடல்லையும் 1048, 1067 இந்த ஆண்டுகளில் இதே மாதிரி கல்லூரிகள் உருவாக்கியிருக்காங்க. பெரிய புராணம், கம்பராமாயணம் இது ரெண்டுமே சோழர் கால அந்த பகுதியை சேர்ந்தது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வணிகர்கள். சோழர்கள் காலத்தில் வணிகம் நல்லாவே இருந்திருக்கு. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக குழு அமைப்புகளை சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை செஞ்சுருக்காங்க. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வணிக நடவடிக்கைகளை செஞ்சுருக்காங்க. 5 வண்ணத்தார் குழு அப்படிங்கிறத மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களை உள்ளடக்கினது. 5 வண்ணத்தார் அப்படிங்கிற குழு வந்து மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களை உள்ளடக்கி உள்ளது. அவங்க கடல் கடந்து வணிகம் செஞ்சாங்க. அவங்க மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தாங்க. உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக இருந்திருக்காங்க. காலப்போக்கில் இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து 500 திசை 1500 அப்படிங்கிற பேரில் ஒருங்கிணைந்தது. அது கர்நாடக மாநிலம் ஹைகோவில் இருக்கக்கூடிய தலைமை அமைப்போட வழிகாட்டுதலில் செயல்பட்டு இருந்திருக்கு. இது ரெண்டுக்குமே ஹெட் வந்து ஐஹோலில் இருந்திருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. இந்த 500 அமைப்பு அப்படிங்கிறது தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கின கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தினுச்சு. ஸோ இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கடல் கடந்த வணிகம் மூலமாக யானை தந்தம், பவழம், சங்கு, ஒளிபுகும் புகா கண்ணாடி, பாக்கு, ஏலம், வண்ணப்பட்டு, பருத்தி இழை துணிகள் இதெல்லாம் வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவை ஊட்டக்கூடிய பொருள்கள், விலை உயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியம், உப்பு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போது பிற்கால பாண்டியர்கள். ஸோ இவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செஞ்ச 3 பழமையான அரசு வம்சங்களில் பாண்டியர்களும் ஒருத்தங்க. ஸோ முத்து குளித்தலோடு தொடர்புடைய கொட்கை அப்படிங்கிறதா இவங்களோட துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் கருதப்படுது. பாண்டியர்களோட பல பழமையான தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலையும் அதோட சுற்றுப்புறத்திலையும் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால பிற்காலத்தில் இவங்க மதுரைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. சங்ககால பாண்டியர்களுக்கு கீழே மதுரை நகரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பண்பாட்டு மையமாக இருந்திருக்கு. தமிழ் புலவர்கள், எழுத்தாளர்கள் அங்கே ஒன்று கூடி சிறந்த பங்களிப்பை இலக்கியங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டில் கலப்பெர்களை ஜெயிச்சு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் அவங்கள ஸ்ட்ராங்காக நிறுவிக்கிட்டாங்க. 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிற்கால சோழர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க தென்னிந்தியாவை. அவங்கள வந்து பாண்டியர்களால் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து வீழ்ச்சி ஆனதுனால அதை சாதகமாக பயன்படுத்தி தான் பிற்கால பாண்டியர்கள் வந்து திரும்ப வராங்க. அவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து இருந்திருக்கு. ஸோ பாண்டிய அரசு மீண்டெழுதல் கிபி 600 to 920. கடுங்கோன் அப்படிங்கிற பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில் களப்பிரர்கள்கிட்ட இருந்து பாண்டியர்களோட பகுதிகளை மீட்டார். ஸோ முக்கியமாக கடுங்கோன் அப்படிங்கிற மன்னன் தான் களப்பிரர்கள்கிட்ட இருந்து பாண்டியர்களோட பகுதியை மீட்டார். அவருக்கு அப்புறம் வேறொருத்த 2 பேர் வந்து அரசு பதவிக்கு வர்றாங்க. அரிகேசரி மாரவர்மன் அப்படிங்கிற பாண்டிய அரசர் கிபி 642 அரியணைக்கு வர்றாரு. அவர் வந்து பல்லவரசர்கள் 1ஆம் மகேந்திரன், 1ஆம் நரசிம்மவர்மன் இவங்களோட சமகாலத்தை சேர்ந்தவர் தான் இந்த அரிகேசரி மாரவர்மன். ஸோ இவர் தான் கிபி 642 அரியணைக்கு வர்றாரு. கல்வெட்டும் செப்பு பட்டயமும் அவரோட எதிரிகளான சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் இவங்களெல்லாம் ஜெயிச்சதா சொல்லுது. அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை வந்து
துன்புறுத்தின கூன்பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரிய சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றிருக்காரு. ஸோ திருஞான சம்பந்தர் தான் அரிகேசரிய சமணத்திலேருந்து சைவத்திற்கு மாற்றிருக்காரு. மத மாரணத்துக்கு அப்புறம்தான் அரிகேசரி சமணர்களை கழுவலை ஏற்றுறதா சொல்லப்படுது, தூக்கில் போட்டதா சொல்லப்படுது. சைவத்துக்கு மாறினத்துக்கு அப்புறம் அரிகேசரி இந்த மாதிரி சமணத்தை எதிர்த்து போனார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அரிகேசரிக்கு அப்புறம் ஜடில பரந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாம் வரகுணன் இவர் ஆட்சி பொறுப்புக்கு வராரு. 756 715 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் தான் வேள்விக்குடி செப்பேடுகளோட கொடையாளி. ஸோ வேள்விக்குடி செப்பேடுகளோட கொடையாளி யாருன்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன்னு சொல்லலாம், முதலாம் வரகுணனும் சொல்லலாம். நெடுஞ்சடையன் தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளை உள்ளடக்கினதா பாண்டியரசர் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. நெடுஞ்சடையனுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன், 2ஆம் வரகுணன் இவங்கள் எல்லாமே பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் முதலாம் பராந்தகன் கீழே சோழ வம்சம் அப்படிங்கிறது மேலே வர ஆரம்பித்தது. இவங்களால் ஃபேஸ் பண்ண முடியலை. முதலாம் பராந்தகிட்ட தோல்வி அடைஞ்ச பாண்டிய அரசன் 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு வெளில போனார். இப்படி கடுங்கோனால் எழுச்சி பெற்ற பாண்டிய அரசு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் முடிவுற்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிற்கால பாண்டியர்களோட எழுச்சி 1190 to 1310. அதிராஜேந்திரனோட மறைவுக்கு அப்புறம் பாண்டிய நாட்டில் ஆட்சி பலவீனமாக இருந்திருக்கு. அதாவது விஜயாலயனோட கடைசி அரசர் தான் அந்த அதிராஜேந்திரன் அப்படிங்கிறாரு. அவரோட வழி கடைசி அரசர். ஸோ அவரோட மறைவுக்கு அப்புறம் அந்த ஆட்சி பலவீனமாக இருந்திருக்கு. அதோட விளைவாக தான் 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக இருந்தாங்க. மதுரை அவங்களோட தலைநகராக இருந்தது. அப்போ காயல் அவங்களோட முக்கியமான துறைமுகமாக இருந்திருக்கு. வெனிஸ் நாட்டை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ 2 டைம் காயலுக்கு வந்திருக்காரு. 1288, 1293 இந்த 2 ஆண்டுகளில் மார்க்கோ போலோ காயலுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த துறைமுக நகரம் அப்படிங்கிறது அராபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது அப்படின்னும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் அப்படின்னு இருந்ததும் அப்படின்னும் சொல்லிட்டு இந்த மார்க்கோ போலோ நம்மள்கிட்ட சொல்கிறாரு. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ சொல்கிறாரு. இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணிக்க கல்லையும் முத்தையும் உற்பத்தி செய்யுது அப்படின்னும் சொல்கிறாரு. அவரோட பயண குறிப்புகளில் சதின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வையும் அரசரோட பலதான வனத்தையும் பதிவு பண்ணி இருக்காரு. அடுத்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 2ஆம் பாண்டிய பேரரசோட புகழ்மிக்க ஒரு அரசன்னா அது சடையவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மனும் சொல்கிறாங்க. இவங்களோட காலம் 1251 1268. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரைக்கும் பரவியிருந்தது. அவர் ஹொய்சாளர்களை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். மலைநாட்டு தலைவனான சேர அரசன் சுந்தரபாண்டியனோட ஆதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு அவருக்கு கப்பங்காட்ட சம்மதிச்சிருக்காரு. சோழ அரசோட வீழ்ச்சியால் மாலவ பகுதியோட அரசர் வீர சோமேஸ்வரர் அப்படிங்கிறவர் சுந்தரபாண்டியனை போருக்கு கூப்பிட்டுருக்காரு. கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடிச்சார். ஸோ சுந்தரபாண்டியனுக்கும் வீர சோமேஸ்வரருக்கும் இடையில் நடந்த போரில் சுந்தரபாண்டியன் ஜெயிச்சிட்டாரு. எந்த இடம்னா கண்ணனூர். கடலூர், காஞ்சிபுரம், ஆற்காடு, சேலம் இங்கெல்லாம் அவரோட அதிகாரத்தை நிறுவுறாரு. சுந்தரபாண்டியன் ஆட்சி அப்போது அவரோட 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி பண்ணாங்க. அவங்க விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன். சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி பண்ணார். அவருக்கு அப்புறம் வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் சொல்லிட்டு 2 மகன்கள் இருந்தாங்க. அரசர் வீரபாண்டியனை கூட்டு அரசராக நியமித்தார். இதனால் அப்பா மேலே கடுப்பாயி சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் அவனோட அப்பாவே கொன்னுட்டார்.
தொடர்ந்து உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் ஜெயிச்சு அவரை ஸ்ட்ராங்காக்கிட்டார். தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு போயிட்டு அலாவுதீன் கில்ஜியிட்டு அவரோட பாதுகாப்பில் இருந்தார். சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு போயிட்டு அலாவுதீன் கில்ஜியோட பாதுகாப்பில் இருந்தார். இதுதான் மாலிக்கப்போரோட படையெடுப்புக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. மாலிக்கப்போரோட படையெடுப்புக்கு அப்புறம் நிறைய அரச குடும்பத்தை சேர்ந்த பல அரசர்களால் பாண்டிய அரசு அப்படிங்கிறது பிரிச்சுக்கிட்டாங்க. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசே உருவாக்கப்பட்டுச்சு. இவங்களோட ஆட்சி அமைப்பும் சமூகமும் அப்படின்னு பார்த்தாக்கா பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்த மட்டும் மதுரைக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. மதுரை பொதுமக்களால் கூடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு வந்திருக்கு. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் நகர் காவலன் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கப்பட்டு இருக்காங்க. பாண்டியர்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குதிரைப்படை. இவங்க அரேபியா தொடர்பு காரணமாக குதிரைகளை அதிகமாக இறக்குமதி பண்ணியிருந்தாங்க. அரசர் மனு சாஸ்திரம் படி தான் ஆட்சி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோட்பாடு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தி சொல்லியிருக்கு. அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் இல்லைனா சதுர்வேதி மங்கலம் சொல்லக்கூடிய பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கி இருக்காங்க. இவங்க நீர்ப்பாசன வசதியோடு இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. நிலத்தோட உண்மையான உடைமையாளர்கள் பூமிபுத்திரர் இல்லைனா வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. வரலாற்று ரீதியாக அவங்க அந்த பகுதியை சேர்ந்த மக்களால் நாட்டு மக்கள் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டாங்க. இந்த சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றத்தை தான் சித்திரமேழி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டு இருக்கு. அடுத்தது அரசு அதிகாரிகள் குழு ஒன்று அரசர்களோட ஆணைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. பிரதம மந்திரி உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காரு. மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி இவங்கெல்லாம் அமைச்சர்களாக வேலை பார்த்துருக்காங்க. அரசு செயலகம் எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறத்திறன், மூர்த்தி எயினன் இவங்கெல்லாம் மற்ற மதிக்கப்பட்ட அதிகாரிகளாக சொல்கிறாங்க. அரசு செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் இதெல்லாம் படைத்தளபதிகளோட பட்டங்களாக சொல்கிறாங்க. நிர்வாக பிரிவுகள்னு பார்த்தாக்கா சோழ நாட்டில் இருந்த மாதிரியே பாண்டிய நாட்டையும் பல மண்டலங்களாக பிரித்தாங்க. மண்டலங்கள் வளநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த வளநாடு பல நாடாக பிரித்தாங்க. நாட்டை நிர்வாகம் பண்ணவங்களை நாட்டான்னு சொன்னாங்க. நாடுகளும் குற்றங்களும் மங்கலம், நகரம், ஊர்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய குடியிருப்புகளை வச்சுருக்கு. அங்கே நிறைய சமூக குழுக்களை சேர்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. கிராம நிர்வாகம்னு பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை சொல்லுது. ஸோ மானூர் கல்வெட்டு தான் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை சொல்லுது. இது கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்தது, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. கிராம மன்றத்தையும் பல்வேறு குழுக்களையும் இருக்கக்கூடிய சோழர்களோட உள்ளாட்சித்துறை மாளிகை தான் நிர்வாகம் இருந்திருக்கு. சிவில், இராணுவ அதிகாரம் இந்த ரெண்டுமே ஒரே நபர்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீர்ப்பாசனம்னு பார்க்கும்போது வைகை, தாமிரபரணி இந்த ஆறுகளோட 2 கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு தண்ணி கொண்டு போகிற மாதிரி கால்வாய் வெட்டியிருக்காங்க. சிவங்களும் நீர்ப்பாசன வசதி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது மதம். வேள்விக்குடி செப்பேடும் ஏனைய பொறுப்பியல் சான்றுகளும் பாண்டியரசர்கள் ஒவ்வொருவரும் செஞ்ச அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கற்பம், வாஜ்யபேய வேள்வி இதெல்லாம் சொல்லுது. பாண்டிய மன்னர்கள் சைவம், வைணவம் இந்த இரண்டையுமே சமமாக தான் நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சான்றுகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. 2 பிரிவை சேர்ந்த கோவில்களும் பாண்டிய மன்னர்களோட ஆதரவு கிடச்சிருக்கு. இந்த கோவில்களுக்கு நிலங்களும் கொடையாக கொடுத்துருக்காங்க, வரி விலக்கும் கொடுத்துருக்காங்க. நாயன்மார்கள், ஆழ்வார்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டுக்கும் பெரும் பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. பௌத்தர்களும் சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டதா பக்தி இலக்கியங்கள் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பாண்டியர்கள் தமிழ், சமஸ்கிருதம் இது எல்லாத்தையுமே ஆதரித்து வளர்த்துருக்காங்க. கோவில் அப்படின்னு பார்க்கும்போது
இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதுசாக கோவில் எதையுமே நிர்மாணிக்கலை, ஏற்கனவே இருந்த கோவில்களை பராமரித்தாங்க. ஸோ புதுசாக கோவில் எதையுமே நிர்மாணிக்கலை, ஏற்கனவே இருந்த கோவிலை தான் பராமரித்தாங்க. புதிய கோபுரம் மண்டபத்தை கட்டி பெருசாக்குனாங்க. ஒற்றைக்கல் தூண்களை அமைச்சாங்க. சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேச, சுப்பிரமணியர் இந்த கோவிலோட சிற்பங்கள் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறந்த கலை வடிவங்களாக சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கோபுரம் மண்டபம் இதெல்லாம் கட்டி கோவிலை தொடர்ந்து விசாலமாக கொண்டு வந்தாங்க. வணிகம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவில் மேற்கு கடற்கரையில் உருவாகி இருக்கக்கூடிய அரேபிய வணிகர்களோட குடியிருப்புகள் மூலமாக அவங்களோட வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரை வரைக்கும் விரிவடைகிறதுக்கு ஒரு வழி கொடுத்ததுன்னே சொல்லலாம். காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரேபியர் வணிகரின் வணிக நிறுவனம் இருந்திருக்கு. காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் சொல்லக்கூடிய அரேபிய வணிகரோட வணிக நிறுவனம் இருந்திருக்கு. பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான எல்லாமே இந்த நிறுவனம் தான் செஞ்சுருக்கு. 13-14 நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் அப்படிங்கிறது அதிகமானுச்சு. குதிரைகள் அதிகமாக தேவைப்படுச்சதுனால அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோவும் வாசஃபும் சொல்கிறாங்க. குதிரை வணிகத்தில் இருந்தவங்களை குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிழக்கு கடற்கரையில் இருந்த முக்கியமான துறைமுகம்னா அது காயல்பட்டினம். இது இப்போ இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தங்க நாணயங்கள் மூலமாக வணிகம் நடந்ததுனால நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்திருக்கு. அதை காசு, கழஞ்சு, பொன் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி சொல்லியிருக்காங்க. விரிவான அளவில் இந்த காலத்தில் நடந்த குதிரை வணிகம் பற்றி வாசஃப் அப்படிங்கிறவர் பதிவு பண்ணியிருக்காரு. 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் மற்ற துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயிருக்கு. இதில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்துட்டு வந்த குதிரைகள். ஒவ்வொரு குதிரையோட சராசரி விலை சொக்க தங்கத்தினாலான 220 தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த குதிரை வணிகம் பற்றி எழுதுனது யாருன்னு தெரிஞ்சால் போதும், வாசஃப். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.